எனக்கும் அந்த வியாதி எனக்கு இல்லை, அந்த வியாதி கூட உள்ளவங்க நான் யாரையும் பார்த்ததில்லை. அதனால் இதை பற்றி எனக்கு நாலேஜ் அதிகமாக இல்லை. நிறைய சினிமாக்களில் அது பாசிபிள். பொது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அது வெரி ரேர் டிசீஸு. அப்படி உண்டுன்னு சொல்கிறாங்க, வெரி ரேர் டிசீஸ். தூக்கத்தில் நம்மளே தான் சில நேரங்களில் தூக்கத்தில் எப்படி இருந்து பாத்ரூமுக்கெலாம் போயிட்டு வந்துடுவோமே, அப்புறம் போயிட்டு வந்தோமான்னு யோசித்து பார்த்தா ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் அடிஷனலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மருந்து இருக்குது, அதுக்கு மருந்து இருக்குது. அப்படி ஒரு ரேர் டிசீஸ், அது ரொம்ப ரேராக சிலருக்கு இருக்கும். பெர்சன்டேஜெலாம் ரொம்ப குறை, அதை பற்றி நம்ம ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியும் ஒரு வியாதி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் பாஸ்ட் பற்றி மெமரிஸ் போயிடும் சிலருக்கு. பிரெயினில் சில ஏரியாக்களில் ரீசெண்ட் பாஸ்ட் நமக்கு இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்ல மாட்டான். 5 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுலாம் தேதி வயசாக கரெக்டாக சொல்லுவான். அந்த ரெக்கார்டிங் இருக்கும். ரீசெண்ட் பாஸ்ட்டில் உள்ளது மறந்து போகும். அந்த மாதிரி வியாதியெல்லாம் இருக்குது. சிலருக்கு பழசு மறந்து போகும், இப்போ உள்ளது மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்குது பிரெயினில். இது தூக்கத்துக்குள்ள ஏரியாவில் ஏதோ பாதிப்பு வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கத்தில் எழுந்து நடக்கலாம். நல்ல வேளை நமக்கு இல்லையே, சந்தோஷப்பட்டுக்கணும். நடந்து போய் எங்கேயாவது படுத்துக்கணும், சிக்கலாயிரும். அதனால் அது ரேர் டிசீஸ். நம்ம அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நம்ம காமன் டிசீஸ்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம்.